மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இன்றைய தினத்தில் +2 தேர்வு முடிவுகளானது வெளியானது. மாநில பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்களுக்கான அந்த முடிவானது வெளியாகி இருந்தது. இந்த நேரத்தில் பொறியியல் படிப்பு விண்ணப்பங்களுக்கான சான்றிதழ்களை ஜூன் 12ஆம் தேதி வரை அப்லோட் செய்வதற்கான இணையதள முகவரியும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஜூன் 12ஆம் தேதி BE படிப்புகளுக்கான ரேண்டம் நம்பர் வெளியிடப்படுவது குறித்தான தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஜூலை 13 முதல் 30ஆம் தேதி வரை சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகள் நடைபெறுவதாகவும் ஆகஸ்ட் 2வது வாரத்தில் பொறியியல் படிப்புக்கான கவுன்சிலிங் தொடங்க வாய்ப்பு இருப்பதாக அண்மை தகவலானது வெளியாகி இருக்கிறது. இது குறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். பொறியியல் படிப்புகளுக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவானது துவங்கி இருக்கிறது. கூடுதல் விவரங்கள் என்ன? கௌதமி வணக்கம். BE BTech படிப்புகளுக்கான விண்ணப்ப பதிவு, ஆன்லைன் விண்ணப்ப பதிவு தொடங்கி இருக்கின்றது. +2 தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது இந்த ஆன்லைன் விண்ணப்ப பதிவுகள் தற்போது தொடங்கி இருக்கின்றது. அதற்கான அந்த அதிகாரப்பூர்வ தேதிகள் எல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இன்று முதல் www.tnea அந்த வெப்சைட் மூலமாக மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கான அந்த வெப்சைட் பொறுத்தவரையிலே tnea.online.org என்ற இணையதளத்தின் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் அடுத்த மாதம், அதாவது ஜூன் மாதம் 6ஆம் தேதி வரை விண்ணப்ப பதிவு செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஜூன் 12ஆம் தேதி வரை சான்றிதழ்கள் அப்லோட் செய்ய அவகாசம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த மாதம் 12ஆம் தேதி வரை சான்றிதழ்கள் அப்லோடு செய்து கொள்ளலாம். ஜூலை 10ஆம் தேதி தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும். அதாவது ரேங்க் லிஸ்ட், இந்த இது பொறுத்தவரையில, இந்த ப்ராசஸிலே, ஒட்டுமொத்த ப்ராசஸ் பொறுத்தவரையில மிக முக்கியமானது என்றால் அந்த ரேங்க் லிஸ்ட் வெளியிடுவதுதான். ஜூலை 10ஆம் தேதி ரேங்க் லிஸ்ட் வெளியாகும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது. BE BTech ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான மாணவர்கள் சேரக்கூடிய ஒரு முக்கியமான படிப்பாக இருக்கக்கூடிய நிலையில, குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரையில ஆண்டுதோறும் 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் சேரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு படிப்பு BE BTech படிப்பு. இந்த பொறியியல் படிப்புகள் படிப்பதற்கான விண்ணப்ப பதிவு தற்போது தொடங்கி இருக்கின்றது. www.tnea.online.org என்ற இணையதளத்தின் வாயிலாக சென்று மாணவர்கள் தங்களுடைய அந்த பெயர் உள்ளிட்ட விஷயங்களை எல்லாம் உள்ளீடு செய்து அவர்கள் விண்ணப்ப பதிவு மேற்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று முதல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை, அதாவது சரியாக 30 நாட்கள் அவகாசம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதற்குள் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த முழு விவரங்களையும் பதிவு செய்து ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். மாணவர்கள் தங்களுடைய அசல் சான்றிதழ்கள், அதாவது 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு போன்ற சான்றிதழ்கள் எல்லாம் அவர்கள் பதிவேற்றம் செய்வதற்கான அந்த அவகாசம் இறுதி நாள் என்பது அடுத்த மாதம் 12ஆம் தேதி என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல ரேங்க் லிஸ்ட் பொறுத்தவரையிலே இந்த மாணவர்களுக்கான ரேங்க் லிஸ்ட் ஜூலை மாதம் 10ஆம் தேதி வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜூலை 10ஆம் தேதி இந்த மாணவர்களுக்கான ரேங்க் லிஸ்ட் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல சமவாய்ப்பு எண், ரேண்டம் என்று குறிப்பிடுவார்கள். அதாவது 2 மாணவர்கள் ஒரே மாதிரியான கட் ஆஃப் எடுத்து விட்டால் அந்த நேரத்தில் யாருக்கு முன்னுரிமை கொடுப்பது என்று சந்தேகம் இருந்தால் அப்போது இந்த சமவாய்ப்பு எண் என்று குறிப்பிடக்கூடிய ரேண்டம் நம்பர் பயன்படும். அந்த ரேண்டம் நம்பர் 12ஆம் தேதி 6வது மாதம், அதாவது ஜூன் 12ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தேர்வர்கள் இதில் ஏதேனும் குறைகள் இருந்தால், அவர்களுக்கு ஏதாவது கிரிவென்ஸ் இருந்தால் அவர்கள் ஜூலை 11ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதிக்குள் அவற்றை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மாநிலம் முழுவதும் அரசு கல்லூரிகள், பல்வேறு தனியார் இடங்கள் உள்ளிட்ட பல இடங்களில் TSC, அதாவது இந்த இலவச சேவை மையங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தின் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த இடத்திற்கு சென்றும் அவர்கள் ஆன்லைன் விண்ணப்ப பதிவை மேற்கொள்ளலாம். இந்த ஆன்லைன் விண்ணப்ப பதிவை மேற்கொள்ள 2 வழிகளை பயன்படுத்தலாம். தங்களுக்கு தெரிந்தால் வீட்டிலிருந்தே அவர்கள் லேப்டாப் மூலமாக செய்து கொள்ளலாம், அந்த வசதி இருந்தால். அல்லது லேப்டாப் இல்லை, இணையதள வசதி இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த TSC மையங்கள், அதாவது அரசு கல்லூரிகளுக்கு சென்று அங்கு இதற்கான அந்த ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கும். அந்த இடத்திற்கு நீங்கள் சென்று மேற்கொள்ளலாம். இல்லை என்றால் தரமணியிலோ அல்லது சென்னை கிண்டியில் அண்ணா பல்கலைக்கழகம் அருகில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப கல்வி இயக்ககமோ போன்ற இடங்களுக்கு வந்தும் சந்தேகங்களை கேட்டுக்கொண்டு மாணவர்கள் தெளிவு பெறலாம். எனவே பொறியியல் படிப்புகளுக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு இன்று முதல் தொடங்கி இருக்கின்றது. +2 மாணவர்களுக்கான அந்த தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையிலே தற்போது பொறியியல் படிப்புகளுக்கான அந்த விண்ணப்ப பதிவு தொடங்கி இருக்கின்றது. ஆன்லைன் மூலமாக தொடங்கி இருக்கின்றது. அனைத்து தேதி உள்ளிட்ட முக்கிய விவரங்கள் அனைத்துமே வெளியிடப்பட்டிருக்கின்றது. மாணவர்கள் உள்ளீடு செய்து அவற்றை பதிவேற்றம் செய்யலாம் என அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.